ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றினா ராணவோட எவிக்ஷன் பா. அதாவது எனக்கு தெரிஞ்சு சீசன் 8ல் ஒருத்தர் எவிக்ட் ஆகிட்டு வரும்போது மக்கள் இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்த அந்த பயண வீடியோவும் பயங்கரமாக இருந்துச்சு. வேறு மாதிரி வெறித்தனமாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த சீசன் 8ல் யாருக்கு பேரும் புகழும் கிடைக்குமோ கிடைக்காதோ, ஆனால் ராணுவுக்கு கண்டிப்பாக வேறு மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு சம்பவம் காத்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவர்கிட்ட காமெடியும் இருக்குது, ட்ராஜடியும் இருக்குது, கோபமும் இருக்குது, குழந்தைத்தனமும் இருக்குது. எல்லோரும் சிரிக்க வச்சுக்கிட்டு போகும்போது நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இது வரைக்கும் எல்லோரும் போகும்போது யாராவது ஒரு தழுவாங்க. ஆனால் ராணுவ போகும்போது அழவே இல்லை, சிரிச்சுட்டே இருந்தாங்க. அதுதான் ராணுவ. அது வந்து எனக்கு அதை ஆக்சுவலாக ராணுவோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் கேமில் வந்து நான் நடிக்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் தான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி எப்படி பவித்ராவை நிறைய பேர் கொண்டாடுறாங்களோ, பவித்ராவோட சூப்பரான ஒரு ஆள் ராணுவ. சரிங்களா? அதே மாதிரி கேமை வந்து ஒரு அணுகுமுறையே வேறு மாதிரி இருக்கும். குழந்தைத்தனமாக வந்துட்டு குழப்புற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதனால நிறைய பேருக்கு ஒரு இரிட்டேட்டும் வந்துச்சு. இந்த டிக்கெட்டு ஃபினாலே அவரோட அலம்பில் அதிகமான இருந்துச்சு. அதேமாதிரி நான் வெளியே வரும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி ஒரு வரவேற்பு மக்கள் கொடுப்பாங்கன்னு. அதேமாதிரி இவருக்காக வந்து ஒருத்தர் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருந்தேன் அப்படி சொல்லியிருந்தாரு. அது கூட எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ஆமாம், வழக்கம்போல் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பாப்பா சொன்னிச்சு, ஐ லவ் யூ அண்ணா, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு. அது ரொம்ப அழகாக இருந்தது. அதில் தான் அந்த உண்மைத்தன்மையே எனக்கு தெரிய வந்தது. சூப்பராக இருந்துச்சு. இன்னும் யார் யார் பேசுகிறாங்கன்னு தெரியல, அது நம்மளுக்கு காமிக்கலை. பட் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்து சூப்பராக பண்ணுவார். அதேமாதிரி போகும்போது எல்லாருக்கும் சூப்பரான ஒரு விஷயத்தையும் கொடுத்தாரு, சொன்னார். அதேமாதிரி ரயான் எப்படியாவது வின் பண்ணிவிட்டு ஏஆர்எம் அதை மறந்துடாத சொல்லி போனார். நல்லா ஆச்சு. அதாவது அவர் போகும்போது யாருக்குமே மனசு வலிக்கிற விஷயமே இல்லை. அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. சார், நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். உங்களுக்கு ராணுவ கண்டிப்பாக ராணுவ போனதில் ராணுவோட ரசிகர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வருத்தம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்துட்டு இந்த பிக் பாஸ் 8ல் என்ன படம்னு நினச்சி வந்தாரோ அதை வந்து சாதிச்சிட்டார். அதுக்கு மேலேயே சாதிச்சிட்டார்ன்றது தான் என்னுடைய கருத்து. சூப்பராக இருந்தது. உங்களோட கருத்து சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.